அப்ப என்ன பண்ணிருக்கணும், இது ஒரு உத்தரவு இருக்கு. அப்ப 2 ஃபேக்ஷன் கிளைம் பண்ணது டைம் இல்ல, 2ஐயும் வெரிஃபை பண்றதுக்கு டைம் இல்ல. ஒரு ஃபேக்ஷனுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்ல. அப்ப டைம் இல்ல 1, 2/3 மெஜாரிட்டி இல்ல 2. 2/3 மெஜாரிட்டி இல்ல, டைம் இல்லைன்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. என்ன டைரக்ஷன்? ஏற்கனவே கட்சி தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி ஏபாம் கையெழுத்து போட்ட ஜெனரல் செக்ரட்டரி, ரெட்டைலையை அசைன் பண்ண ஜெனரல் செக்ரட்டரி, அவர் யாரை சொல்றாரோ அவர் சொல்றதை தான் அங்கீகரிக்க வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு. 3ஆச்சா? 4வது ஆபரேட்டிவ் விப் அப்படின்னு சொல்லி, ஆபரேட்டிவ் விப்பை வச்சுதான் நீங்க கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் அப் பண்ணணும். எந்த பார்ட்டிக்கும் ஆபரேட்டிவ் விப் இல்லாம கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணீங்கன்னா தட் வில் அமௌண்ட் டு ஹார்ஸ் ட்ரேடிங். அப்ப ஃப்ரீ எம்எல்ஏஸ் கேன் ஃப்ரீலி ஓட்டுன்ற சூழல் வந்துச்சுன்னா அது ஹார்ஸ் ட்ரேடிங்ல போய் விடும். இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்ற சட்டமும் இருக்கு. அப்ப ஆபரேட்டிங் விப்பே இல்லாம நான் முடிவெடுக்க தாமதமாகும், 2 பேர் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நீ இதை தான் செய்யணும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தில் அதே கட்சியோட ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் அந்த விப்பு இந்த முறையும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் எடுத்துக்கணும்ன்ற பிரசிடென்ஸ் இருக்கு. உதாரணம் இது மகாராஷ்டிரா வழக்கு. ஆமாம், இந்த இத்தனை முன்னுதாரணமும் இருக்கு. மகாராஷ்டிரா வழக்குல இருக்கு. இந்த சுபாஷ் தேசாய் வெர்சஸ் மகாராஷ்டிரா கேஸ், இப்படி பல்வேறு இதுல வந்திருக்கு. அப்ப இத்தனையும் மீறி சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரன் செயல்பட்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது.